வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ லாஸ்ட் நம்ம போட்ட ஒரு வீடியோவில் ஒரு 7 ஸ்டாக் பற்றி அப்டேட் பண்ணியிருந்தேன். அதாவது ஸ்டாக்ஸ் ஃபார் 2024 அப்படின்னு. ஸோ அந்த 7 ஸ்டாக்ஸை 2 பென்னி ஸ்டாக் சொல்லியிருந்தேன். அந்த 2 பென்னி ஸ்டாக்ஸோட பெர்ஃபார்மன்ஸையும் நான் டெலிகிராம் சேனலில் ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தேன். அப்டேட் பண்ணதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் சர்க்கிட் கொடுத்துச்சு பாருங்கள். வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது இந்த வருஷத்தோட ஓப்பனிங் இந்த பென்னி ஷேர் மூலமாக ரொம்ப நல்ல லெவலுக்கு ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்களா? வருத்தப்படாங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ரெகுலராக இதே மாதிரி அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்காண்டி மறக்காமல் பெல் ஐக்கனை போய் போட்டு வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேஎஃப்எஸ், அதாவது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். என்னப்பா முக்கியமான வீடியோ, எல்லாருக்குமே தெரியுமே, பிளாக் ராக் கூட தான் இவங்க கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்றது. ஸோ அது எந்த லெவலுக்கு இருக்குது அதை பற்றின ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜியோ ஃபினான்ஷியல் ஷேர்ஸை இப்போ நம்ம வாங்கலாமா, அதுக்கப்புறம் இந்த நியூஸ்க்கு அப்புறம் எப்படி மூவிங் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜியோ ஃபினான்ஷியல் ஷேர்ஸ். ஸோ இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ஜேஎஃப்எஸ் ரிலையன்ஸோட ஒரு பகுதியாக பிரிஞ்சு வந்த ஒரு கம்பெனி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா கடந்த அக்டோபர் மாதம் பிளாக் ராக் கூட கூட்டணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஏஎம்சியோட பிஸ்னஸ்க்காக. ஸோ ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஏஎம்சி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் ஒரு 10-15 தெரியும். ஆனால் மொத்தம் இந்தியாவோட கிட்டத்தட்ட ஒரு 44 ஏஎம்சி பார்த்தீங்கன்னா இருக்காங்க, ஆப்ரேட் ஆகிட்டு இருக்காங்க லைசன்ஸோட. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் அப்ளை பண்ணுவாங்க, லைசன்ஸ் செபி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேசஸும் நடந்திருக்கு. ஃபண்ட் அபைரா அப்படின்னு சொல்லி, அபைரா செக்யூரிட்டிஸ், அதாவது கொல்கத்தா பேஸ்டு ஒரு ஃபேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க ஏற்கனவே அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிருக்கு. 2022 12 ரிஜெக்ட் ஆகிருக்கு. திரும்ப ரீஅப்ளை பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்டேட்டஸ் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ அவங்க கூட தான் இந்த நியூஸும் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ரிலையன்ஸோட ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸும் பிளாக் ராக்கும் கூட்டணி வைத்த அந்த கம்பெனி லைசன்ஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் அதோட லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ பிளாக் ராக் அப்படின்ற பெருசாக இமேஜ் பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா ஹை லெவல் அசட் மேனேஜ்மெண்ட் பண்ணுற கம்பெனி அப்படின்னா பிளாக் ராக் தான், அதில் மாற்றம் இல்லை. பட் ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிளாக் ராக் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஸ் கூட அப்பா எங்கேயோ போயிடும் அப்பா அப்படின்றதெல்லாம் இருக்கட்டும். ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்தியாவில் டிஎஸ்பி இருக்கு இல்லையா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கூட கூட்டணி வச்சுட்டு பாதிலேயே ஆயிட்டாங்க. அண்ட் திரும்ப பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரி தான் இது அவங்களுக்கு. ஜியோ ஃபினான்ஷியல் கூட திரும்ப ஒரு நியூ வெஞ்சர் அப்படின்னே சொல்லலாம். இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ட் ரிலையன்ஸோட ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஜேஎஃப்எஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இது எப்படி நமக்கு நல்ல விஷயமா இருக்குன்னா, கண்டிப்பாக நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இப்போ இருக்கிற ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா என்னப்பா ஒரு 220 போகுது, 230 வருது, 240 போகுது. அதுக்கு மேலே அந்த பிரேக் அவுட்டுக்கே வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், பிரேக் அவுட்டுக்கே வரமாட்டேங்குது. காரணம்னா என்ன, பெரிய நியூஸ் எதுவும் இல்லை. என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்றதே நிறைய பேருக்கு தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் இதில் மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜேஎஃப்எஸை பொறுத்தவரை ப்ரைஸ் பேண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 202 ரூபா லோயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் அதர் சைடு 266 ரூபா. நல்லா பாருங்கள், சென்டர் ப்ரைஸ் என்னது 234 ரூபா. இன்றைக்கி ப்ரைஸ் என்ன 234 ரூபா. கரெக்டாக நடுநிலையான ஒரு ப்ரைஸில் இருக்குது தம்பி. ஸோ அதனால் இந்த ப்ரைஸை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கலாம். நீங்கள் ஒரு லாங் டேர்ம் கொண்டு போகிற இன்வெஸ்ட் ஆகியிருந்தால் மட்டுமே இதை வாங்கிக்கோங்க. ஏன்னா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மாடல்லாம் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் ஆகும்னு அவங்க சொல்லிட்டாங்க. எப்போது ஏஜிஎம், ரிலையன்ஸ் ஏஜிஎம்லேயே அவங்க இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பிளாக் ராக் கூட தான் கூட்டணி வைக்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்து நாங்கள் இன்சூரன்ஸ் அது இதுன்னு வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸாக வரும்போது தான் இது இவங்க என்ன மாதிரி பிஸ்னஸ் மாடலில் கொண்டு போகிறாங்க அப்படின்றது தெரியும். இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வான்டேஜ் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், நம்மளோட பிளாக் போஸ்ட்லேயும் நம்ம அதை பற்றி சொல்லியிருந்தோம். அண்ட் இவங்களுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸு அண்ட் கஸ்டமர்ஸ், ரிலையன்ஸோட கஸ்டமர்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸு, ரீட்டைல் கம்பெனிஸ் இல்லையா, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த டேட்டா பேஸை எப்படி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதுல தான் இதோட வெற்றியே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஜேஎஃப்எஸை பொறுத்த மட்டும் மியூச்சுவல் ஃபண்டில் வித்தியாசம் ஏற்பட்டுருங்க. எப்படின்னா, கடந்த செப்டம்பர் மாதம் என்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருந்ததோ அதை விட அக்டோபர் அண்ட் நவம்பர், குறிப்பிட்டு சொல்ல போனால் நவம்பரில் பார்த்திங்கன்னா நல்ல இன்க்ரீஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. ஹோல்டிங் கூடி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நவம்பரை பொறுத்த மட்டும். அண்ட் இந்த இதில் பார்க்கும்போது நவம்பர் மந்த்து நல்ல அளவுக்கு கூடி இருக்குன்றதை பார்த்தோம். அண்ட் டிசம்பர் மாதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 37% எக்ஸிஸ்டிங் ஹோல்டிங்கை விட இவங்க கூட்டியிருக்காங்க. குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்டு பார்த்திங்கன்னா அவங்களோட ஹோல்டிங்கை கூட்டியிருக்காங்க. வென் கம்பேரிங் செப்டம்பர் டு டிசம்பர் சொல்ல முடியாது, எஸ் நவம்பர்னு கூட எடுத்துக்கிங்களேன். ஸோ 37% அவங்களோட ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் மோத்திலால் ஓஸ்வால்
ஸோ அவங்களும் தன்னோட ஷேரோட ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 225% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வென் கம்பேரிங் நவம்பர் டு டிசம்பர். அண்ட் அதே மாதிரி இன்வெஸ்கோவும் 25% அவங்களோட ஹோல்டிங்கை கூட்டியிருக்காங்க. ஸோ கான்ஃபிடென்ஸ் லெவல் ஆஃப் ஃபண்ட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஸ் மேலே நல்ல லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர் இருந்தீங்க அப்படின்னா பொறுமை தான் ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியம். குறிப்பாக அந்த டெலிவரி ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங், ஸோ வாட் எவர் இட் இஸ் கால், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஜேஎஃப்எஸ்ஸை நீங்கள் லாங் டேர்ம் கொண்டு போங்க, பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை. அட் த சேம் டைம் இல்லைப்பா என்னால் ரொம்பலாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்றவங்க கண்டிப்பாக அதர் ஸ்டாக்குக்கு மூவ் ஆகுறது நல்ல விஷயம் ஷார்ட் டேர்மில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு அப்டேட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் ஐ எம் சைனிங் ஆஃப். பை.